மாண்புமிகு கழகத்தின் நிறுவன தலைவர், சத்தனம் கொடுத்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியோடும் கழகத்தை கட்டி காத்து மக்களால் நான் மக்களுக்காக நான் வாழ்ந்த புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அருளாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தில் வருங்காலத்தில் முதல்வராக பதவியேற்க இருக்கின்ற புரட்சி தமிழண்ணன் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆசியோடு அருளோடு நான் இங்கு வேளச்சேரி தொகுதியிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுடைய நான் இன்று வேளச்சேரி தொகுதியிலே வண்ணாந்துறை பகுதியிலே பெசநகர் வண்ணாந்துறை பகுதியிலே வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அர்ப்பணிப்பாக ஆரவாரமாக உற்சாகமாக எங்களை வரவேற்று நல்ல இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள். அனைத்து மக்களும் என்று எலெக்ஷன் வரும், தேர்தல் என்று வரும், வாக்களிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் விரோத திமுக அரசு வீட்டுக்கு என்றைக்கு செல்லும், மக்கள் அரசு தமிழகத்திற்கு என்று பதவியேற்பார் புரட்சி தமிழ் எடப்பாடி என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். திட்டங்கள் புரட்சி தமிழ் எடப்பாடியுடைய திட்டங்கள் மக்கள் மனதிலே மக்களிடத்திலேயே சிறப்பாக அது சென்றிருக்கிறது. மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கான திட்டங்களாக இதை மக்கள் சிந்திக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் என்று அம்மாவை போல புரட்சி தலைவரை போல மூன்றாம் தலைமுறையாக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி திட்டத்தை அறிவித்தது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். மக்கள் என்று தேர்தல் வரும் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார்களை அமர்த்துவதற்கு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரும் நாளே அவர்களுக்கு தீபாவளி நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நிறைய இடங்களிலே வேளச்சேரி, தரமணி, திருவான்மையூர், அடையார் போன்ற பகுதிகளில் மக்கள் அதிகமாக கேட்பது பட்டா. அதே மாதிரி நிறைய குடும்பங்களுக்கு கரண்ட் இல்லை, அதே மாதிரி குடிநீர் வசதி சரியில்லை. அப்படிங்கிறதான் மக்களுடைய நிறைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது உடனடியாக வந்தவுடன் இந்த திட்டங்களை நான் உடனடியாக செய்து முடிப்பேன். அது கூப்பன் திட்டத்தை இந்த 8000 கூப்பன் திட்டத்தை கமிஷன் திட்டம் சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதுதான் உண்மை. பொருள் வாங்குகிற இடத்துல பூரா கமிஷன் வாங்குவதற்கு எங்கேயுமே கமிஷன் கமிஷன் கரப்ஷன் தான் அண்ணன் சொல்கிறது போது தான் அவங்க அந்த திட்டம் இருக்குது. அந்த 8000 திட்டம்லாம் ஒரு ஃபெயிலியர் திட்டம். அண்ணன் 10,000 ரூபாய்ங்கிறது உடனே அறிவித்த உடனே ஒரு 8,000 ரூபாங்கிறது ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு அதில் கமிஷன் வாங்கிறதுக்காக அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை மக்கள் அதை செவியில் கூட கேட்டுக்கிறல. அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. நம்ம தான் பேசுகிறோம், நீங்கள் தான் கேட்குறீங்க. அந்த திட்டம் 5 ஆண்டுகளில் இந்த தொகுதி எம்எல்ஏ கிட்டத்திலே வரல, எட்டியே பார்க்காத மக்கள் தான் இங்கே நிறையா இருக்காங்க. எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியல. எம்எல்ஏ மக்களுக்கு இன்ன வரைக்கும் யாருன்னு தெரியல. இந்த மக்கள் இந்த தொகுதியில் எம்எல்ஏ எட்டு கூட பார்த்ததில்லை. அதைத்தான் எல்லா மூல முடுக்கில் இருக்கிற அனைத்து மக்களும் சொல்கின்ற பேச்சாவே இருக்கிறது. 26 பொற்கால ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் அம்மாவுடைய அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே பொற்கால ஆட்சி அமைப்பார். அதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்று புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் பதவியேற்பார் என்று நம் வாழ்வு சுபிட்சமாகும் என்று தமிழக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. மக்களிடத்தில் இவ்வளவு தொலைக்கு ஆர்வத்தையும் ஆர்ப்பரிப்பையும்
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்